ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பருப்பு பொடி சாதம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. கேஸில் ஒரு கடாய் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாதி வறுப்பட்ட பிறகு அந்த காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்டிலே பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருங்க. ஆறின பிறகு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல மிளகாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக பருப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்துட்டு நல்லா நரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு பொடியை சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி எடுத்தால் சூப்பரான பருப்பு பொடி சாதம் ரெடி ஆகிடுங்க. ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 3 மந்த் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. தேவைப்படும் போது சாதத்தில் கிளறிக்கலாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் ஊறுகாய் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.